பிரைஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் தானியேல் என்ற ஒரு ஞானவான் இருந்தான். அவனிடத்தில் ராஜா நேபுகாத்நேச்சார் ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த காரியத்தை பற்றி விசாரித்த போது அவன் அந்த ராஜ்யத்தில் இருந்த சகல சாஸ்திரிகளை காட்டிலும் இவன் 10 மடங்கு சமர்த்தனாக காணப்பட்டான். அடிமையா இருந்த அவன் பாபிலோன் மாநகரத்துக்கு அதிகாரியாக மாறினான். தரியு ராஜ்ய காலத்தில் இருந்த சகல பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் இவன் சிறந்தவனாக இருந்தான். இவனிடத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஞானம் காணப்பட்டது. இதனால் ராஜஸ்ரீ பெல்ஷத்சார் ராஜாவிடம் கூறும்போது இவனிடத்தில் பரிசுத்த தேவர்களின் ஆவி உண்டென்றும் தேவர்களுக்கு ஒப்பான ஞானம் உண்டென்றும் காணப்பட்டது என்று கூறுகிறார். யார்ட்டங்க பரிசுத்த தேவர்களின் ஆவி இருக்குது? உங்கள்கிட்ட தாங்க பரிசுத்த ஆவியானவர் ஞானத்தை அருளும் ஆவியாய் உங்களிடத்தில் இருக்கிறார். யார்ட்டங்க தேவர்களுக்கு ஒப்பான ஞானம் இருக்குது? உங்கள்கிட்ட தாங்க கிறிஸ்துவே உங்களுக்கு ஞானமாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை தாண்டி எந்த ஞானமும் இல்லை. அவரே உங்களுக்கு தேவ ஞானமாக இருக்கிறார். இந்த ஞானத்தை எப்படிங்க வெளிப்படுத்துறது? விசுவாசம் தாங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும்போது கிறிஸ்து எவ்வளோ வல்லமை உள்ளவர், கிறிஸ்து எவ்வளோ ஞானம் உள்ளவர் என்பதை பாருங்க. அந்த ஞானம் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்க பாருங்க. இந்த உணர்வில் நீங்க நடக்க ஆரம்பிங்க. அப்பொழுது நீங்க போகிற இடத்துல உள்ள பிரச்சனைகளை எல்லாம் உங்க யோசனையால் தீர்ப்பீங்க. பல நாட்களாக தடைப்பட்ட ஊழிய கதவுகள் உங்கள் யோசனையால் தகர்க்கப்படும். சாலமோனின் ஞானத்தை தேடி உலக ஜனத்தார் அனைவரும் அவனை தேடி வந்தார்கள். சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்கு ஞானமாக இருக்கிறார். நீங்கள் பிற ஜனங்களுடைய பிரச்சனைகளை உங்கள் ஞானத்தினால் தீர்ப்பீர்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் ஞானத்தின் ஒளியாக இருப்பீர்கள். ஆமென்.